வணக்கம். ஆன்ம முன்னேற்றம். இறைவனை விட்டு வேறு எதில் நம்பிக்கை வைத்தாலும் நம்முடைய வாழ்க்கை முடிவற்ற போராட்டமாகி விடும். போராட்டம் என்றாலே நிச்சயமின்மை, கவலை, பதட்டம்தானே. புயலில் அல்லாடும் படகு போகுமிடம் அறியாது. எப்பொழுதுமே நடக்காமல் போய்விடும் ஒன்றை குறித்து அஞ்சுகிறோம். காலம் அதில் வீணாகிறது. எப்பொழுதுமே நடக்காமல் போய்விடும் ஒன்றை குறித்து அஞ்சுகிறோம். காலம் அதில் வீணாகிறது. வாழ்வதற்கான ஆயத்தங்களிலேயே காலம் ஓடுகிறது. உண்மையில் நாம் ஒருபோதும் பாடுகிறதில்லை. பாடுவதற்கான ஆயத்தங்களிலேயே காலம் ஓடுகிறது. உண்மையில் நாம் ஒருபோதும் பாடுகிறதில்லை. இதில் பாருங்கள், எவ்வளோ ஒரு உண்மையான கருத்துக்களை சொல்கிறாங்க. நம்ம இறைவனை விட்டு வேறு எதில் நம்ம நம்பிக்கை வைத்தாலுமே அது நமக்கு ஒரு நிச்சயமானதாக நம்ம சொல்ல முடியாது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா, அது நீங்கள் நினைக்கலாம், சாமி என்ன பலனே கிடைக்க மாட்டேங்குது, சாமி நம்மளுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்குது, நமக்கு நம்ம கஷ்டத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் உண்மையில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நமக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிற்றறிவு தான் நமக்கு இருக்குது இல்லையா. நம்முடைய முன் ஜென்ம கர்ம வினைகள், பல ஜென்மமாக நம்ம சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய கர்ம வினைகள், அதெல்லாம் நமக்கு போகணும் அப்படின்னா தான் போனால் தான் நமக்கு அந்த சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். நீங்கள் நம்ம சாமிக்குன்ட்டு நம்ம செய்த நம்ம செய்கிற எந்த ஒரு காரியத்துக்குமே உண்டான பலன் கிடைக்காம இந்த சாமி விட்டதே கிடையாது. சரிங்களா. அது ஏதாவது எப்பயாவது எவ்வளோ சீக்கிரம் உனக்கு அந்த உன்னுடைய துன்ப காலம் முடியுதோ, இல்லை உன்னுடைய நீ இப்போ நீ பார்க்கக்கூடிய அந்த கர்ம வினைகளை கழியறதுக்கான வேலைகளை சீக்கிரமாக பார்த்துட்டு கொடுத்துட்டு அந்த நம்ம செய்த நன்மைக்கான பலனை கண்டிப்பாக அந்த சாமி தராமல் போகவே போகாது. அதே மாதிரி நம்மளை கடவுள் மற்ற மனிதர்கள் மாதிரி சாமி நம்ம ஏமாத்தாது. ஏமாத்தாதுன்னா, நம்ம வணங்கின சாமி கும்பிட்ட காலங்களில் இருந்தும் சரி, நம்ம ஏற்றின தீபத்துக்கும் சரி, அதுக்கு நம்ம கோயிலுக்கும் சரி, நம்ம போன கோயிலுக்கும் சரி, அதுக்கான ஒரு பலன் தராமல் அந்த சாமி இருந்ததே கிடையாது. சில மனிதர்கள் அதெல்லாம் கிடையாதுங்க. இப்போ வேணால் உங்களுக்கு அதை கொடுக்காமல் இருக்கலாம், இப்போ வேணால் அது கிடைக்காமல் இருக்கலாமே தவிர, அது ஏதாவது ஒரு ரூபத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில் அதை உங்களை கை தூக்கி கண்டிப்பாக விடும். சரிங்களா. அதனால் நம்ம சாமி கும்பிட்றதும், நம்ம கோயிலுக்கு போடுறதும் எல்லாம் எந்த ஒரு காலத்துலேயுமே அது ஒரு வீணாக போயிடாது. சரிங்களா. வீணாக போயிடாது. நம்ம அது கூட இந்த மன தூய்மை சொல்கிறோம் இல்லையா, நல்ல மனது, இதுவும் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் பெரிய ஒரு அளவாக இல்லாமல், அதை ஒரு ஒரு அந்த சூரியனை கண்ட பனி போல சொல்லுவாங்க இல்லையா,
அது மாதிரி அது நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இதுவாக இல்லாமல் டக்குன்னு போயிடும். சரிங்களா? அதனால தான் சொல்கிறது, நம்ம ஏற்றின ஒவ்வொரு விளக்குக்குமே பலன் இல்லாமலாம் போயிடாது. அதான் அதில் சொல்கிறாங்க. அது மாதிரி அதனால் எப்பயுமே நமக்கு அந்த இறை நம்பிக்கை வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது தான் நமக்கு நல்லது. சரிங்களா? இந்த இந்த காலகட்டத்தில் நம்பக்கூடிய ஒரே தகுதி வாய்ந்த ஒருத்தராக நம்ம கடவுளை மட்டும்தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம், இல்லைங்களா? அதே மாதிரி அப்போது ஒரு புயலில் இருக்கக்கூடிய படகு அது எங்கே போகும்னே தெரியாது, இல்லையா? அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எப்போதுமே நடக்காமலே போகக்கூடிய ஒன்று நினச்சிட்டு நம்ம அஞ்சிக்கிறோம். நம்ம காலம் அதில் வீணாகிறது. இது நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒன்று, இல்லையா? எப்பயுமே நடக்க போகிறதில்ல நம்ம வாழ்க்கையில். ஆனால் நம்ம அது நடந்துடுமோன்ட்டு அந்த பயத்திலே நம்ம அந்த சூழ்நிலைக்கு நம்ம பலமுறை நம்ம போயிட்டு வந்துடுவோம், இல்லைங்களா? அதுதான் அதனால் அந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கும் அந்த இறை நம்பிக்கை தான் நமக்கு துணையாக இருக்கும். அது நம்ம வாழ்வதற்கான ஆகியத்தங்களிலேயே நம்ம காலம் ஓடுது. நம்ம இப்படிலாம் வாழணும், அப்படிலாம் வாழணும், இப்படி பண்ணணும், அதை பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு நம்ம சொத்துக்கள் சேர்க்குறதுலேருந்து நம்ம எல்லாமே நமக்கு வசதி பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எவ்வளோ ஒரு ஆயத்தப்படுத்திக்கிறோம். ஆனால் நம்ம வாழ்கிறோமா அப்படின்னா அதுதான் இல்லை, இல்லையா? அதுதான் உண்மையில் நம்ம ஒருபோதும் நம்ம வாழ்கிறது கிடையாது. அதை வாழணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக வேலைகள் செய்கிறதுலையே நம்ம காலம் ஓடிடுது, இல்லையா? இது நீங்கள் நினச்சி பாருங்கள். இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயமா இருக்குது பல பேர் வாழ்க்கையில். ஒரு குழந்தைய போகிற நம்ம வாழ்கிறவங்களுக்கு அச்சமே இல்லை. அந்த மாதிரி போராடணும் அப்படிங்கிற நிலையுமே இருக்காது, இல்லைங்களா? ஒரு குழந்தை மன்றதோடு நம்ம இருக்கோம்னா நமக்கு எதை பற்றியும் நமக்கு ஒரு அச்சப்படணும், இல்லை கவலைப்படணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே நமக்கு இருக்காது. ஏன்னா நம்மளை பார்த்துட்ருக்க நம்மள இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த கடவுளுக்கு தெரியாதுங்களா? அந்த இறைவன் தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு அம்மா அப்பா, இல்லைங்களா? அதனால் அவருடைய கையில் நம்மளை கொடுத்துட்டு நம்மளுடைய வேலைகளை நம்ம கவனத்தை வைக்கும் பொழுது நமக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். இது அதனால தான் சொல்கிறது, இது ஒன்றுத்துக்கு மேலேயும் ஒரு அபரிமிதமான ஒரு பற்று அப்படிங்கிறது இருக்கும் பொழுது நமக்கு அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத மாறிடுது, இல்லையா? நடந்தால் சந்தோஷம், நடக்கணும் அதை விட சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நம்ம இருக்கும் பொழுது நமக்கு துன்பமே நம்ம வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை, இங்கே போயிடும், இல்லைங்களா? அதுதான் நமக்கு நம்ம எப்போதுமே நடக்காமல் போயிடும் அப்படிங்கிற போகக்கூடிய உன்னத்தை நான் நினச்சி நம்ம காலத்தை நம்ம வீணாக்கிக்கிறோம். அதனால் நம்ம இறைவனை விட்டுட்டு வேறு இது மேலேயும் நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முடிவற்ற போராட்டமாக மாறிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க இதில். நன்றி.